வணக்கம் நண்பர்களே. ஆர்வி ஆட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில். சொந்த பந்தங்கள் சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குற அத்துணை நண்பர்களும் எப்போவுமே நம்ம சேனலை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆல்பெல்ல கிளிக் கொடுத்தங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நீங்கள் என்ன வண்டி நினைக்கிறீங்களோ அந்த வண்டி போடும்போது உங்களுக்கு வரும். நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம், வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல்பெல்ல கிளிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ஒரு ப்ளஸ் வண்டி போட்டிருந்தேன், இன்றைக்கி ஒரு ப்ளஸ் வண்டி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் வண்டி, அந்த ப்ளூ கலர் ப்ளஸர் வண்டி கொடுத்துட்டேன் இன்றைக்கி. நான் நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி கொடுத்துட்டேன். அந்த கஸ்டமர் இன்றைக்கி காலையில் அவர் வெளியில் இருக்கார், வெளியிலனா வெளிநாட்டில் இருக்கார். எனக்கு அமௌண்ட் அவர் போட்டார். அவங்க ஊருக்காரங்க, சொந்த ஊருக்காரங்க, அரியலூர் மாவட்டத்தில் இருக்காங்களாம். அவங்கள வர வச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ப்ளஸர் வண்டி 2021 நேற்று போட்டிருந்தேன். 23 ஸ்டேட்டு உங்கள்கிட்டயே நேற்றே சொல்லியிருந்தேன். போட்ட உடனே அவர் நம்ம 4, 5 மாதமாக நம்ம வீடியோ பார்த்துருக்காரு அந்த நண்பர். நேற்று போட்டுட்டு என்கிட்ட நைட்டு கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டு இன்றைக்கி மீதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போக வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி 100% அந்த வண்டி கொடுத்துட்டேன். அந்த வண்டிக்கு ப்ளூ வண்டி டிஎன் 28 ஹீரோ ப்ளஸ் 2021 சோல்டு ஆகிடுச்சு. அந்த வண்டியை பற்றி யாரும் கூப்பிட வேண்டாம். இப்போ சொன்ன வண்டி இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா, 15 ப்ளஸரு, அது இன்றைக்கி போடுறேன். இப்போ அந்த வண்டி வீடியோ காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போ. பாருங்க நண்பர்களே, இந்த வண்டி ஹீரோ ப்ளஸரு 2015 மாடலு. வீடியோ நான் தெளிவாக பேசும்போது சொல்லும்போது ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். திரும்ப ஃபோன் பண்ணி வண்டி டீட்டெயில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் அனுப்ப முடியாதுங்க. வண்டி வீடியோ தேவைன்னா நான் தெளிவாக சொல்லலைன்னா நீங்கள் கேட்டால் நான் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் மெசேஜ் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு என்னால் டைம் பத்தலை, கோவிச்சிக்காதீங்க. வீடியோ போடும்போது உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் கேளுங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே கேட்கும். வீடியோவை போடும்போது இந்த வண்டி 2015 மாடலு, ஸ்ரீரங்கம் டிஎன் 48, ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனரு. வண்டியில் லோன் கிடையாது, ரெடி கேஷ் வண்டி. நீங்கள் எடுத்தால் வண்டிக்கு லோன் வேணால் பண்ணிக்கலாம். நான் 100% நம்ம இடத்துல தோட்டத்தில் வில்லேஜில் இருந்து நல்ல வண்டியாகவும் ரேட்டு கம்மியாகவும் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இஎம்ஐ வசதி நம்மக்கிட்ட இல்லை, ஃபைனான்ஸ் வசதி இல்லை. நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஃபைனான்ஸ் வசதி நம்மக்கிட்ட கிடையாது. உள்ளூர்காரங்களுக்கு இல்லை, வெளியூர்காரங்க, நம்மளுக்கு டோட்டலாக வண்டி நல்ல வண்டியாக இருக்கணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். இதுதான் என்னுடைய மோட்டிவேஷன். தவிர லோன் கிடையாது, இஎம்ஐ கிடையாது, அந்த வசதி நம்மகிட்ட இல்லை. நம்ம தோட்டத்தில் இருந்து உங்களுக்கு வில்லேஜில் நல்லபடியாக நல்ல வண்டி, ஏழை எளிய மக்களுக்கு, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி நமக்கு தேவை. அதுக்கு நீங்கள் பயந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஆர்விஎம் கன்சல்டிங் அப்படின்னா பயப்படாமல் நல்ல வண்டியாக தேவைப்படுற வண்டி நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2015 நல்லா கேட்டுக்கங்க. சிங்கிள் ஓனரு, லோன் இல்லாத வண்டி, ரெடி கேஷ் வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது, பார்த்துங்க. எந்த ஒரு கிராச்சஸும் இருக்காது. வண்டியை நான் இப்போ கிட்ட வீடியோ காமிக்கிறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. பாஸ் பண்ணிங்க. பாருங்கள், டயர் புது டயரு, ஃப்ரண்டில் புது டயர் போட்டுக்கிறேன். வண்டி அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி டயர் போட்டு ஃப்ரண்டில் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பொறுமையாக தான் காமிப்பேன், பாருங்கள். வண்டி சூப்பராக இருக்கும், சிங்கிள் ஓனரு. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 7, 8, 10 மாடல் பெப் எடுத்திங்கன்னா 20,000, 22,000 வருது. உங்களுக்கு பாருங்கள், வண்டியில் எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டிக்கர்லாம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி ரெடி பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். எது கிராச்சஸ் இல்லை, அதுக்கோசரம் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. தெளிவாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். கீழே பாருங்கள், மேட்லாம் நல்லா புதுசு மாதிரி இருக்கும். மிரர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் பாருங்கள். இந்த சைடு காமிக்கிறேன் ஃப்ரண்டில். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். சாவியை ஆன் பண்ணிட்டேன், பிரேக் பிடிச்சிட்டேன். வண்டி செல்ஃப் எடுத்துக்கிச்சு, ஆனால் ஓடுறது உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ்ஸு. வண்டி பக்காவாக, இன்ஜின்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். 100% இல்லை, 200% இந்த வண்டி பக்காவாக இருக்கும். ஹார்னு பாருங்கள். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டுக்கிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர்லாம் பார்த்துங்க, செக்கப் பண்ணுங்க. அப்படியே லெஃப்ட்டில் பேக் சைடு பாருங்கள். இப்போ அப்படியே ரைட்டில் பாருங்கள், பேக் சைடு. ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் காமிச்சேன், இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் காமிக்கிறேன். பாருங்கள், ரைட்டில் இண்டிகேட்டர். அவ்வளோதாங்க வண்டியோட. நம்ம சொன்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நேற்று அந்த வண்டி போட்டுட்டேன், இன்றைக்கி கொடுத்துட்டேன். அது மாதிரி உங்களுக்கு வண்டி கொஞ்சம் நீண்ட இடைவேளை 10-15 நாளாக கேப் விட்டுட்டேன். நல்லா மறுபடியும் வண்டியை காமிச்சிட்றேன், பார்த்துங்க.
சுத்தி காமிச்சிருக்கிறேன். நீங்க நேர்ல வந்து பார்க்குற மாரி வண்டி பார்த்துருக்கிறேன். தேவைப்படுறவைங்க மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. ம நான் சொல்லிக்கிற டீட்டெயில் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் அந்த வண்டிக்கு. மத்தவங்க மாரி ரேட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். கண்டிப்பா ரேட் சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்குறது எனக்கு தெரியும். 2015 சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டியோட ரேட் வந்து ரூ. 34 நான் கோட் பண்றேன். 2015 நான் கேட்குற ரேட்டு. தெளிவா, பக்காவா இன்ஜின பார்த்து, பார்த்து நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன்ப்பா வேல. அதனால வந்து இந்த வண்டி பயப்படாம எடுத்துட்டு போலாம். வண்டி எடுத்துட்டு போனா 1 வருஷம், 2 வருஷம் நீங்க ஓட்டலாம். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. செல்ஃப் பாருங்க போட்டு காமிச்சேன். இண்டிகேட்டர்லேருந்து, ஹாரன்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. டயர் ஃப்ரண்ட்ல புது டயரு. இதுதான் வண்டி, இதுதான் ரேட்டு, இதுதான் மாடலு. 15 சிங்கிள் ஓனரு. ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷனு, சில்வர் கலரு. இதுதான் இந்த வண்டியோட டீட்டெயிலு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. நெகோசியபிள் பண்ணி தரேன். டக்குன்னு பாருங்க, விட்றாதீங்க. கம்மி பட்ஜெட்ல வண்டி கிடைக்கல. இது நல்ல வண்டி. மாடல் அதிகமா இருக்கு. உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ செஞ்சு தரேன் மக்களே. எப்பவுமே நம்ப ஒரு ஏழை எளிய மக்கள் வண்டி வேணும் அப்படின்னு பார்த்து திருச்சிக்காரங்க என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. உங்க ஊர் வண்டி. உங்களுக்கே நான் குடுக்க தயாரா இருக்கிறேன். டக்குன்னு கூப்பிடுங்க. யாரா இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கூப்பிட்டீங்கன்னா, வண்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, டக்குன்னு அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது ஒண்ணு போட்டா வண்டி சோல்டு பண்ணிருவேன். இல்லைன்னா நேர்ல வாங்க. தாராளமா எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெளியூர்காரங்களுக்கு புக்கிங் வசதியும் உண்டு. தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் சரி, பாண்டிச்சேரி, கர்நாடகா எந்த சைடா இருந்தாலும் நம்ம வந்து வெளியில நம்ப ஆளுங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கூட புக் பண்ணி குடுக்கலாம். அந்த வசதி உண்டு. புக்கிங் சார்ஜ் ஆடி மாசம் உங்களுக்கு நான் ஃப்ரீயா பண்ணி குடுத்துருந்தேன். லோக்கல்காரங்களுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு இருந்தேன். இப்ப வந்து புக்கிங் சார்ஜ் எல்லாம் உங்களுது. அதில வந்து ஒரு நைஸ்ஃபுல் பண்ணி நான் கம்மியா நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நான் அத செஞ்சு தரேன் உங்களுக்கு. அதுதான். இஎம்ஐ கிடையாது. லோன் கிடையாது. எப்பவுமே நம்ம சொல்றது தான். ஏதோ இல்லாத மக்கள், ஏழை எளிய மக்களுக்காக வண்டி நல்ல வண்டியா இருக்கணும். ரேட்டு நல்லபடியா இருக்கணும். தொந்தரவு இல்லாம இருக்கணும். பயம் இல்லாத இருக்கணும். எடுத்து நம்ம பாட்டுக்கு ஓட்டணும். வண்டி எடுத்தா பரவால்லடா. நம்ம போட்ட காசுக்கு பரவால்ல. நீட்டா இருக்கு போதும். எதுலயும் நம்ம ஏமாறல பரவால்ல அப்படின்னு உங்க மனசு நெனைக்கிற அளவுக்கு நான் வண்டி குடுப்பேன். அது உங்களுக்கே தெரியும். எப்பவுமே ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங். கன்சல்டிங்னா ஆட்டோ கன்சல்டிங்னா பெருசா இல்ல. நம்ம வீட்ல தோட்டத்தில ஒரு பேருக்காக ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங் சொல்றோம். நம்ம சொந்த பந்தங்கள் சகோதர, சகோதரிகள் தேவைப்படுறவங்க கண்டிப்பா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுருங்க. கேட்டுட்டு டக்குன்னு ஓகேன்னா உங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க. நான் எடுக்கல அப்படின்னா கூட மறுபடியும் உங்களுக்கு எடுப்பேன். தயவு செஞ்சு நைட்டு 10 மணிக்கு உள்ளார கால் பண்ணுங்க. காலையில எப்ப வேணாலும் 6 மணிக்கு மேல கூப்பிடுங்க. உங்ககிட்ட நானே பேசுவேன். நானே பதில் சொல்லுவேன். எப்பவுமே நம்ம சொல்றதுதாங்க. நம்ம எப்பவுமே நல்லபடியா எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்பவுமே நல்லா இருக்கணும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். எப்பவுமே நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்ப நம்ப ஆர்விஎம் கன்சல்டிங் எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆத்தூரு, தலவாசலு, விருதாச்சலம், கடலூரு இந்த சைடு இந்த வரவைங்க, ஆத்தூர், பெரம்பலூர்ல, துறையூர்லேருந்து வரவைங்க எல்லாருமே, ஆத்தூர் வந்து வாழப்பாடி வந்து பேலூர் சிவன் கோயில்லேருந்து சேலம் போற வழி, ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு, டோட்டலா பால் டெயரி பேக் சைடு நம்ம இடங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சேலம், நாமக்கல், திருச்செங்கோடு, ஈரோடு, மேட்டூர் சைடு, தருமபுரி சைடு, அரூர் இந்த சைட்லேருந்து வரவைங்க அயோத்தியாப்பட்டினம் வந்து அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து பேலூர் சிவன் கோயில் கருமந்துறை ரோடு மெயின் மலை ஹில்ஸ் கருமந்துறை போகிற வழி, பேலூர் சிவன் கோவில். சிவன் கோயிலுக்கு முன்னாடியே நம்ம அத 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம பாயிண்ட்டு. எப்பவுமே நம்ம சொல்ற மாரி ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலா பால் டெயரி பேக் சைடு. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட இடம் கேட்குறாங்க. ஒருத்தர் இடத்துல வந்துட்டு இடம் தெரியாத திரும்பி போயிருக்காங்க. அந்த மாரி நண்பர்கள் வந்து சிரமத்துக்கு மன்னிக்கவும். நான் சொல்றேன் வீடியோவ ஆன் பண்ணி நீங்க பார்த்துக்கங்க. என் நம்பர் பாருங்க. அதிலேயே ஓடிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கும். நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் எடுக்கலனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கூப்பிட்டு பேசிருவேன். பேசாத மட்டும் விடமாட்டேன் நண்பர்களே. எப்பவுமே நம்ம சொல்ற மாரி, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். எப்பவுமே நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன். ஆர் வேல்முருகன்.